தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி சார்பில் பொது இடத்தில் சிறுநீர் கழித்தால் அலாரம் அடிக்கும் புதிய தொழில்நுட்பத்தின் சோதனை முயற்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது குறித்து தஞ்சை மாநகர துணை செயற்பொறியாளர் மனோகரிடம் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெரும்பாலும் பேருந்து நிலையங்களில் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் சிறுநீர் கழித்து பொது இடங்களை அசுத்தமாக வைத்திருக்கும் அவலநிலைதான் காட்சியளிக்கும். இதே போல்தான் தஞ்சை மாநகராட்சியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலும் பேருந்து நிலையத்தை சுற்றிலும் பொதுமக்கள் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பதால் பொது இடத்தில் சிறுநீர் கழிப்பதால் இந்த பகுதிகள் அனைத்தும் அசுத்தமாக காட்சியளித்தது. மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் நிலையில் ஆண்களுக்கு நிகராக பெண் பயணிகளும் சென்று வருகின்றனர். இது போன்ற பொது இடத்தில் சிரிந்து கழிப்பதால் அந்த பெண்களுக்கும் அந்த பகுதியில் செல்வதற்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்பட்டிருந்தது. இதனால் தற்போது தஞ்சை மாநகராட்சியில் பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள மாநகராட்சி சார்பில் புதிதாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு வினோத முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது யாரேனும் பயணிகள் அந்த பொது இடத்தில் சிறுநீர் கழிக்க சென்றால் அவர்கள் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு உடனடியாக அங்கு ஒரு எச்சரிக்கை ஒலி எழுப்பி அவர்களை தடுக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் மனோகரன் அவர்கள் இருக்கிறார். அவர் இருக்கிறார். சார், இப்போ தஞ்சை மாநகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றிலும் பொதுவாகவே பயணிகள் வந்து பொது இடத்துல வந்து சிறுநீர் கழிச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. இதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு புதிய முயற்சி இருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்துருந்தீங்க? புதிதாக ஆணையாளர் பதவியேற்ற விற்பாடி அவங்க வந்து தன்னுடைய நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெய்லி காலையில் வந்துடுவாங்க சார். வந்துட்டு நம்ம பணியாளர்களுக்கு வந்து வச்சு இதெல்லாம் யூரின் பாஸ் பண்ணாதீங்க, அங்கிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போதான் நடைமுறைக்கு வரல. அடுத்து ஒரு சென்சார் ஒன்று போட்டு பார்த்தோம், அதுவும் வரல. இப்போ சோதனை முயற்சியில் தற்போது புதிதாக ஒன்று பண்ணியிருக்காங்க சார். இதுவும் சோதனை முயற்சி பணி நடந்துட்டு இருக்கு. இப்போ வரும்போது கொஞ்சம் ஓரளவு யாரும் மக்கள் சவுண்டு வர்றதுனால யாரும் பக்கத்தில் வாங்குறது சார். வராமல் அவங்கள இங்கே போயிருந்தாங்க, யூரின் போகிறாங்க, கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது. அதாவது இது வெறும் எச்சரிக்கை ஒலி மட்டுமல்ல, அந்த பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பவர்களை கேமரா மூலம் கண்காணித்து அதன் பிறகுதான் அந்த எச்சரிக்கை ஒலியானது எழுப்பப்படுகிறது. பொதுவாக சிறுநீர் கழிக்க சென்றால் எச்சரிக்கை ஒலிதானே என்று சிலர் தற்போது கூட இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அது அந்த மாதிரியான செயல்பாடில் இல்லை. அதாவது கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது.